சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு கோவிலை பத்தி மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையே மாத்த போற ஒரு மிராக்களை பத்தி தான். உங்கள பல பேருக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க. என்னதான் உழைச்சாலும் முன்னேற முடியலையே, நல்ல ஜாதகமா இருந்தும் ஒரு காரியமும் கைகூடலையே, என் தலையெழுத்து இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க போக வேண்டிய ஒரே இடம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தாங்க. நண்பர்களே, ஜோதிட ரீதியா பார்த்தா நம்ம கர்ம வினைப்படி தான் கிரகங்கள் அமையும். ஆனா அந்த கர்ம வினையையே மாத்தி எழுதுற அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா? படைப்பு கடவுளான அந்த பிரம்மதேவனுக்கு மட்டும்தாங்க. சிவபெருமானோட கோபத்தால தன் படைப்பு தொழிலை இழந்த பிரம்மா இங்க வந்து 12 லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு தவம் செஞ்சாரு. அவரோட பக்தியில மனம் இறங்கிய ஈசன் ஒரு பெரிய வரம் கொடுத்தாரு. பிரம்மா, உன்னை தேடி வர்ற பக்தர்களோட தலையெழுத்த இனி நீயே மங்களகரமாக மாத்தி எழுதணும் அப்படின்னு. இதுதாங்க அந்த வரம். அதனால தான் இங்க போனா விதி முடிஞ்சு மதி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இங்க இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? பிரம்மா இங்க 12 சிவலிங்கங்களை வழிபட்டாரு. இந்த 12 லிங்கங்களும் நம்முடைய 12 ராசிகளை குறிக்குதுங்க. உங்க ஜாதகத்துல எந்த ராசியில தோஷம் இருந்தாலும் இங்க இருக்கிற 12 லிங்கங்களையும் நீங்க முறைப்படி சுத்தி வந்தீங்கன்னா அந்த கிரக பாதிப்புகள் குறைஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு புது வழி பிறக்குங்க. முக்கியமா ஜாதகத்துல குருபலம் இல்லாதவங்க இங்க இருக்கிற 6 அடி உயர பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பு சாத்தி கும்பிட்டா தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் தானா நடக்குங்க. இது வெறும் ஜாதகத்துக்கான கோவில் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு ஞான திருத்தலம். யோக கலையின் தந்தை பதஞ்சலி முனிவர் இங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாரு. மன அழுத்தம் குழப்பத்துல இருக்கிறவங்க இவரோட சன்னதியில கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தா உங்க மனசுல இருக்கிற இருள் நீங்கி ஒரு தெளிவான பாதை கிடைக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். நீங்க இந்த கோவிலுக்கு போகும்போது உங்களோட ஜாதக நகலை எடுத்துட்டு போங்க. பிரம்மா சன்னதியில வச்சு மனசார வேண்டிக்கோங்க. அங்க கொடுக்கப்படுகிற பிரசாதமான திருநீரை நெற்றியில் இடும்போது அந்த பிரம்மதேவனே உங்க கையை பிடிச்சு உங்க தலையெழுத்த மாத்தி எழுதுறதா ஒரு ஐதீகங்க. ஜாதகத்துல மாறாத விதி அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. திருப்பட்டூர் போனா அந்த விதி நிச்சயம் மாறுங்க. பொதுவா இந்த கோவிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போறது சிறப்பு. காலை 7:30 முதல் 12 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்குங்க. அதை விட்டா மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை கோயில் திறந்திருக்குங்க. வியாழக்கிழமை அப்படின்னா அதிகாலை 6 மணிக்கே கோயிலை திறந்து வச்சிருவாங்க. இந்த கோயில் திருச்சிக்கு பக்கத்துல திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்குங்க. என்ன நேயர்களே, உங்க தலையெழுத்த புதுசா எழுத ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க திருப்பட்டூர் போயிருக்கீங்களா அல்லது இனிமேதான் போக போறீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா தமிழமுதம் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.